ஹாய் கைஸ். இன்னைக்கு உங்க பர்சனோட மெசேஜ், உங்க எர்த்லி மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதை பார்த்துட்டு உங்க ஃபெமினைனோட மெசேஜ் மேஸ்குலைனுக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ உங்களோட மேஸ்குலைனோட மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். On the journey of me coming towards you, I'm happening to learn all my life lessons and love lessons and becoming clearer and bolder. ஓகேயா, நான் உன்னை நோக்கி வரும் இந்த பயணத்துல வர்ற வழியிலே நிறைய லைஃப் லெசன்ஸ் கத்துக்கிறேன், நிறைய லவ் லெசன்ஸ் கத்துக்கிறேன். இந்த லைஃப் லெசன்ஸும் லவ் லெசன்ஸும் இன்னும் போல்ட் ஆக்குது, இன்னும் கிளியர் ஆக்குது. ஸோ தட் கிளாரிட்டியோட கான்ஃபிடென்ஸோட உங்ககிட்ட வரேன் அப்படிங்கிறது தான் மெசேஜ். அடுத்த கார்டு என்ன அப்படின்னா தெரியுதா? I can feel you even though we are apart. I see me in you. அதாவது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் உனக்கு என்ன நடக்குது, நீ என்ன செய்யறதுங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி எனக்கு என்னையே உனக்குள்ள பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு மேஸ்குலைன் சொல்றாங்க ஃபெமினைனுக்கு. இப்போ ஃபெமினைனோட மெசேஜ் மேஸ்குலைனுக்கு என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். குட்னஸ் தெரியுதா? குட்னஸ். The angels want to tell you that there are not many rules as we think. The universe is so much kinder. நம்ம நினைச்சுக்கிறோம்ல, பிரபஞ்சம் இப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பிரபஞ்சம் அப்படி ஃபங்க்ஷன் ஆகும், பிரபஞ்சம் அந்த பிரபஞ்ச விதிகள் படி தான் இயங்கும், இதெல்லாம் இருக்குதான். ஆனா நம்ம நினைச்சுக்கிற அளவுக்கு அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு கிடையாது. நீ அன்பா இருந்தேன்னா உங்ககிட்ட பிரபஞ்சம் அன்பா இருக்கும். இட்ஸ் as simple as that அப்படிங்கிறத ஃபெமினைன் யாருக்கு சொல்றாங்க? மேஸ்குலைனுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நல்லா இருக்குல்ல இந்த மெசேஜ், எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த மெசேஜ் டிலைட்ஃபுல்னஸ். ஸோ டிலைட்ஃபுல்னஸ்ங்கிறது என்ன? when we surrender and release expectations, we allow abundance to flood us, fill us up and spill over and radiate out. Okay, this is divine. This is where the beauty lies. எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விஷயத்த சரண்டர் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ சரண்டர் பண்ணிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? அபண்டன்ஸ் ஃப்ளோ ஆகுதாமா. அந்த அபண்டன்ஸ் நம்மளை நிறைவு செய்து எல்லா பக்கமும் ரேடியேட் ஆகி அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்பில் அவுட் ஆகுற அளவுக்கு அபண்டன்ஸ் ஃப்ளோ ஆகுது. இதுதான் ஆக்சுவல் டிவினிட்டி. இந்த டிவினிட்டியில தான் அழகு இருக்கு. ஸோ இந்த டிவினிட்டி யாரெல்லாம் போர்ட்ரே பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே அழகு தான். இந்த டிவினிட்டி, இந்த அழகு எல்லாம் சேர்த்தது தான் அந்த டிவைன் டிலைட்ஃபுல்னஸ். ஸோ எப்பவுமே டிவைன் டிலைட்ஃபுல்னஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு மேஸ்குலைன்ட்ட சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் இன்னைக்கான மெசேஜஸ். இனி நாளைக்கான மெசேஜஸ் என்ன நாளைக்கு பார்ப்போம். Until then, bye.